தினமும் மருந்து மாத்திரை எடுத்தாதான் நான் மலம் போவேன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. தினமும் மலம் கழிக்கிறதுக்காக மருந்து மாத்திரை சூரணம் கண்ட கஷாயத்தெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு பிற்காலத்துல குடல் சுருங்கிடாதா? குடல் சுருங்கி தன் வேலையை செய்யாதுல்ல. அப்பனா உங்க உடம்புல குடல் செய்ய வேண்டிய வேலையை குடல் செய்யவே இல்லை. அந்த குடலை அந்த வேலையை செய்ய வைக்கணுமா வேண்டாமா? அந்த குடலை அந்த வேலையை செய்ய வைக்க விடாம நீங்க தினமும் ஒரு வெளியிருந்து ஒரு கஷாயத்தையோ சூரணமோ ஏதாவது ஒரு ஃபார்ம்ல எடுக்கிறீங்க. அப்போ அந்த குடல் அந்த வேலையை செய்யாம தானே இருக்கும். இப்படி இந்த குடல் அந்த வேலையை செய்யலைன்னா நம்ம உறுப்பு சுருங்க ஆரம்பிச்சிடும்ல. இந்த குடல் இப்படி சுருங்க ஆரம்பிச்சிடும்ல. இது சுருங்கி நமக்கு இந்த குடல்ல இருந்து உற்பத்தி ஆகிற ரத்தங்கள் உற்பத்தி ஆகாம போயிடும்ல. அப்புறமா இந்த குடல்ல இருந்து நுண்ணுயிர்களான நம்ம நரம்பு ஓட்ட பாதைக்கு ரத்தங்கள் ஓடணும்ல, உயிர் ஆற்றல்கள் ஓடணும்ல, அதெல்லாம் ஓடாம சுருங்கிடும்ல. அப்பனா நல்லா புரிஞ்சுக்கணும், நம் குடல் தானாகவே இயற்கையிலேயே நம்ம அது சீர் செய்யணும். அது இயற்கையில எப்படி சீர் செய்யணுமோ அதை தாங்க நம்ம பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் 5 வருஷமா நான் அந்த சூரணம் சாப்பிட்றேன், அந்த கோழி உருண்டை சாப்பிட்றேன், அந்த மருந்து சாப்பிட்டாதான் எனக்கு மலம் வருதுன்னா உங்க உறுப்புகள் சுண்ட ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். இப்படி உறுப்புகள் சுண்ட ஆரம்பிச்சவங்களுக்கு தான் பிற்காலத்துல வாத நோய்கள், பக்கவாதம், ஸ்ட்ரோக்கு, பார்க்கின்சன், பேரலைசிஸ் நிறைய பிரச்சனைகள் வர காரணமா இருக்கு. இதற்கெல்லாம் தீர்வு மருந்து மாத்திரை இல்லாம இயற்கை மருத்துவத்துல இருக்கு. கோலன் ஹைட்ரோதெரபி, குடலை கழுவுற சிகிச்சை. இந்த குடலை கழுவும் போது நீங்க சாப்பிட்ட நிறைய விதமான சத்துக்கள் கன்வெர்ட் ஆகாத வேஸ்ட் உங்க குடல்ல இருந்து வரதை நீங்களே பார்க்கலாம். இது வெளியே போகும்போது உங்க மனசுல ஒரு திருப்தி கிடைச்சிடும். ஆஹா, நம்ம நல்ல ஒரு உடல்நிலைக்கு நம்ம மாறுறோம்னு.